2 Corinthians 8 வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்கணும். எல்லாரும் அந்த வசனம் பார்க்கணும். 2 Corinthians 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய், அவர் யார்? ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் என்ன ஆனார்? தரித்திரரானார். ஆமென். இந்த ஒரே நாளில் முடிக்க நினச்ச இந்த சப்ஜெக்டு, ஆனால் இன்றைக்கி இதை முடிப்போம். அதை நம்மிடத்திலிருந்து எதை ஏற்றுட்டு அவர் எதை தந்தார் அப்படின்னு. சனிக்கிழமை பார்த்தோம், சாபத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துட்டு நமக்கு விடுதலை கொடுத்தார். நேற்றைக்கு நாம் கவனித்தோம், நம்முடைய வியாதியை அவர் எடுத்துட்டு சுகத்தை நமக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஆமென். அடுத்து துக்கத்தை எடுத்துட்டு சமாதானத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஆமென். இன்றைக்கி ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். தரித்திரத்தை எடுத்துட்டு, நம்மிடத்தில் இருக்கிற தரித்திரத்தை எடுத்துட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? தந்திருக்கிறார். ஆமென். அப்போது 12 இயேசு சிலுவையில் சம்பாதித்த ஒரு சொத்து ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க, ஐஸ்வர்யம். ஆமென், ஆமென். இதை குறித்து நான் சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த வெளிப்பாடு எனக்கு இருக்கிறதுனால தான் என்னுடைய ஆசை, நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாருமே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய விசுவாசம். அதுதான் உண்மை. வரும்போது எப்படியும் வரலாம், ஏழையாக வரலாம், கோழையாக வரலாம், பணத்துக்கு கஷ்டமாக வரலாம், கடனில் முங்குற நிலைமையோடு வரலாம். நோ ப்ராப்ளம், நோ. ஆனால் வந்த 6 மாதத்துக்குள்ளே அவர்கள் ஒரு ஐஸ்வர்யவான்கள் என்கிற லெவலில் மாற வேண்டும். அதனால தான் நம்ம சர்ச்சில் நான் சொல்கிறேன், நம்ம சகோதரர்கள் ஒருவரும் தொழிலாளிகளாக இருக்கக்கூடாது. இருக்கிறது பாவம் கிடையாது, தப்பு கிடையாது. வேலை செஞ்சு உழைச்சி நம்ம சாப்பிடணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய விசுவாசம் என்பது, விசுவாசத்தை அளவை தான் சொல்கிறேன். நாம் முதலாளிகளாக கர்த்தர் வைப்பாராக, வேலை கொடுக்குற அளவில் கர்த்தர் நம்ம என்ன செய்வாராக? வைப்பாராக. அப்போது இயேசு சிலுவையில் சம்பாதித்த ஒரு சொத்து தரித்திரம் அல்ல, எனது ஐஸ்வர்யம். ஆமென். உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. என்ன வேடு இல்லை, உங்கள் நிமித்தம் அவர் என்ன ஆனார்? அவருடைய வஸ்திரங்கள் உரியப்பட்டது. என்ன சொல்ல, ஒரு ஏழ்மையாய், ஒரு ஏழையாய், தரித்திரனாய் அங்கே தொங்கினார் சிலுவையில். அவர் யார் தரித்திரனானார்? ஐஸ்வர்யம் உள்ளவர் எப்படி என்னானார்? தரித்திரரானார். ஏன் தரித்திரரானார்? உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஏன் உங்கள் நிமித்தம் தரித்திரரானார்? உங்களுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துட்டு அவர் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் தரித்திரரானார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யனாக்கும்படியாக இயேசு தரித்திரரானார். உண்மைதானா? இப்போ என்ன ஐஸ்வர்யனாக்கும்படியாக அவர் தரித்திரரானார். இப்போ நான் தரித்திரத்தில் வாழ்ந்தேன்னா, ஆமே, அப்போ ஏதோ சம்திங் அங்கே இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒன்று ஐஸ்வர்யனாக்கிறதுக்காண்டா நான் தரித்திரனாட்டே மறித்தேன். நீ தரித்திரனா வாழக்கூடாது. நான் கேட்குறேன், எந்த பெற்றோராவது பிள்ளைகள் தரித்திரத்தில் வாழ்கிறது எந்த பெற்றோராவது விரும்புவாங்களா? இல்லை. கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால், ஏன் பெற்றோர் ராத்திரியும் பகலும் உழைக்கிறது எதுக்கு? பிள்ளைகளுக்காக. என் பிள்ளை நல்லா படிக்கணும். கிறிஸ்மஸ் வரும்போது பெற்றோருடைய உள்ளம் துடிக்கும், எப்படியாவது எனக்கு துணி எடுக்கணும்ல, பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், பிள்ளை நல்ல லெவலில் இருக்கணும். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும் பேரண்ட்ஸ் ஆயத்தமாக இருக்கிறாங்க. உண்மை தானே? ஸ்தோத்திரம். ஆமே. அப்போது நம்மளே இவ்வளோ காரியங்களை வருவித்து கொடுறோம். சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. சில சகோதரர்கள் ஏர்போர்ட்டில் கணவன் மனைவி பிரிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வலியாக இருக்கும். ஏன் பெரிய மனசு இல்லாமல் ஏன் போகிறாரு? மனைவிக்காகத்தான், பிள்ளைகளுக்காக. அங்கே போய் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்ல வீடு வாங்கணும், வீடு கட்டணும், பிள்ளைகள் நல்ல லெவலில் இருக்கணும், கடன் மாறணும்.
அதுக்காகத்தான் அந்த வெயில்லையும் அந்த ஃபுட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் வெளிநாட்டில் ஏதோ ராஜாவாக இருக்கணும், ஏதோ ஏதோ கம்பெனி அப்படி ஏதோ படித்து அப்படி போகிறவங்க. மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு? என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கு. அதுக்காக தான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. வெயில்லையும் மொழி தெரியாமல் அந்த அரபி மார்க்கெட்டத்தில் ஒப்படைஞ்ச ஒரு அடிமையாக தங்களை ஒப்பு கொடுத்து அவ்வளோ கஷ்டம் சகிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்லை, என்னை நம்பி இருக்க என் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர்கள் மனிதர்களாகிய நமக்குள் இவர்களுக்குள்ள இவ்வளோ தியாகம் இருக்குன்னா, அப்போ இயேசு நம்மை ஐஸ்வர்யன் ஆக்குவதற்காகத்தான் அவர் தரித்திரரானார். ஆமேன். அவர் தரித்திர சிலுவையில் மரித்தார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். அதனால் உங்களை இந்த வேடை கேட்க வச்சிருக்கிறவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் தரித்திரராய் வாழ கர்த்தர் விடமாட்டார். நீ தரித்திரனாய் வாழ்வதற்காக இயேசு சிலுவையில் மரிக்கலை, உன்னை ஐஸ்வர்யன் ஆக்குவதற்காகத்தான் இயேசு தரித்திரரானார் சிலுவையிலே. ஆமேன். அடுத்து சில வேர்டுகள் இதுக்குள்ளே பேசுகிறேன். ஆளு பார்த்து இயேசு யாரையும் ஐஸ்வர்யனாக்க மாட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யம் என்பது கிருபையினால் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமேன், ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்தில் ஆரம்ப வார்த்தை ஒருக்கா கூட வாசிங்க, உங்களுக்கு புரியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, அவருடைய கிருபை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். ஐஸ்வர்யன் ஆவது என் திறமையினால் அல்ல, என் சம்பாத்தியத்தினால் அல்ல, என்னுடைய படிப்பினால் அல்ல, அவருடைய கிருபையினால் தான் நான் ஐஸ்வர்யனாக்கப்படுகிறேன். ஆமேன். அவருடைய கிருபை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு சபையில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேராலும் ஐஸ்வர்யவான்களாக மாற முடியும். ஆமேன். இந்த ஜபத்தோட தரித்திரம் என்கிற பிசாசு ஒவ்வொரு அத்தனை குடும்பங்களை விட்டு வேரோடு அற்று போவதாக. அத்தனை குடும்பங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களை மாற்றுவாராக. ஐஸ்வர்யம் என்பது இயேசு சிலுவையில் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த ஒரு சொத்து. அது ஜீசஸ். ஆமேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என் கரம் ஏந்துகிற கரமாக இருக்காது, மற்றவரிடத்து உதவி கேட்கிற கரமாக இருக்காது. என்னோட கரம் உதவி செய்கிற கரமாகத்தான் கர்த்தர் வைப்பார். இப்பொழுதே அந்த ஐஸ்வர்யத்தின் ஆமேன் இங்கே நதியாய் பாயட்டும், பாயட்டும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் இனி மைனஸுக்கு போகாது, இனி ப்ளஸில் தான் கர்த்தர் மூவ் பண்ணுவாராக. ஐஸ்வர்யம் என்பது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு கொடுப்பதல்ல, அல்லது ஆளு பார்த்து செய்வதல்ல, அது எல்லாருக்கும் உரியது. ஏன்னா அது கிருபையினால் கிடைக்கக்கூடியது. ஆமேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பாருங்க. ஒரு அப்பாவுக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 10 பிள்ளைகளுக்கு ஒரே ஆசீர்வாதம் தான். ஆமேன். 11ஆவது பிள்ளை பிறந்த 11ஆவது பிள்ளைங்க ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. நான் நம்ம இதை தப்பாக சில நம்மளை எடுத்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நான் கஷ்டப்படணும்னு பேசலையே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மக்களெல்லாம் செழிப்பாக ஐஸ்வர்யமாக இருக்கேன்னு தான் பேசுவேன், வசனத்தை தான் பேசுவேன். ஆமேன். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஐஸ்வர்யம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குரியது அல்ல. அதே போல் அவர்களுடைய திறமையின்படி அளவின்படி கொடுக்கப்படுவதல்ல, அவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு கொடுப்பது தான் ஐஸ்வர்யம். ஜீசஸ். ஆமேன். அதனால் நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி இங்கே விளாண்டுக்கிட்டு எடுத்துகிட்டு தான் இப்போ உருண்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஓப்பனாக நமக்கு டிஸ்டர்பாக தான் உள்ளே இருக்கிறாங்க. ஆனாலும் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த பிள்ளைகள் வருங்காலங்களிலே நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாய் காட்ட வைப்பாராக. ஜீசஸ்.
நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய சம்பாத்தியத்தினால் அல்ல அவர்கள் ஐஸ்வர்யவான்களாவது, என் அப்பாவுடைய சம்பாத்தியத்தினால் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாகிறார். ஜீசஸ் 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே. நான் சொல்கிறேன், தரித்திரத்தை ஒரு பாவத்தை மாதிரி பார்க்கணும். என்கிட்ட தரித்திரம் ஒட்டி இருக்குன்னா அது 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 எனக்குரியதல்ல. எனக்குரியது எப்படி வியாதியை நம்ம வெறுக்கிறோமோ அதே போல் தரித்திரத்தை வெறுக்கணும். அது எனக்குரியது. ஏன்னா என் அப்பா சம்பாதித்து எனக்கு கொடுத்த சொத்து ஐஸ்வர்யம். நான் தரித்திரனாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என் அப்பா சிலுவையில் அவர் தரித்திரரானார். ஜீசஸ். நான் தரித்திரனோ அதை நான் வெறுக்கணும். சிலர் தரித்திரராய் வாழ்வதற்கு காரணம் என்னென்னா தரித்திரத்துக்கு எஸ் சொல்கிறாங்க. எஸ், சரி, லாசரு தரித்திரனா வாழ்ந்தான், எப்படி பரலோகம் போய் சேர்ந்தான் இல்லை. அதே போல் நம்மளும் தரித்திரனாக வாழ்ந்தாலும் குழப்பம் இல்லை, பரலோகம் போய் சேர்ந்தா போதும். நோ தப்பு. தரித்திரனை இவனுடைய கண்ணு திறக்கப்படல, லாசருடைய கண்ணு. அமேன். எப்படியோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்டான். அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பரலோகத்து போனான். ஆனால் பரலோகத்து போகும்போது ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்துருந்தான். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போதான் புரிஞ்சு தரித்திரராய் வாழ்ந்து அல்ல பரலோகம், தரித்திரராய் வாழ்ந்து மட்டுமல்ல ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தும் பரலோகம் போக முடியும் என்பதை பரலோகத்து போன பிறகு தான் லாசருக்கு கண்ணை திறந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமேன். இந்த ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். தரித்திரத்தை வெறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். சபை ஐஸ்வர்யமாக இருக்கட்டும். நான் சொல்கிறேங்க, முதலமைச்சர்களை காட்டிலும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்களை காட்டிலும், ஆமேன், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸை காட்டிலும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களை கர்த்தர் வைப்பாராக. தேவ ஊழியர்களை வைப்பாராக. ஜீசஸ் ஜீசஸ். ஓடாபா ஷகரக ரைக்கரபா லக்கரமா ஊடாலரா ஷிகாலகடரா தீராபாலாதியா உடாராபாலபா. சபை நோ சொன்னனால தான் இன்றைக்கி யாருக்கிட்ட அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸ்தோத்திரம். ஆமேன். இன்றைக்கி நான் விசுவாசிக்க இந்த வேடனை இன்றைக்கி நான் நிறைய நாளாக பேசணுன்றது இன்றைக்கி இந்த ப்ரெசன்ஸில் ஆண்டவர் பேச வச்சதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் உங்களை கேட்க வைத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் ஆமேன் சொல்ல 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 நான் சொல்கிறேன், தரித்திரங்கிற பிசாசு குடும்பத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு, ஆமேன் இந்த சபையை விட்டு யாஸ் வேரோடு 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 உடா ரபா ஷகா தர கட ரிகா உடா லகா தர கட லக தர கட ரக தினி உடா லக தர கஷி பெலா உடா லகா தர கஷி மன கட ரிகா தனம். ஜீசஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது சார். உங்கள் மாத வருமானம் என்னதோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் ஆராதிக்கிற உங்களோட அப்பா நீ ஐஸ்வர்யவான் ஆகுவதற்காக அவர் தரித்திரரானார். ஆமென். உன்னை ஆமென் ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில் சம்பாதித்த ஒரு சொத்து ஆக்கும் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம். ஜீசஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் ஐஸ்வர்யவான்களை வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம். சாலமோன் அவனை கர்த்தர் ஐஸ்வர்யனாக்கினான். ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை ட்ராவல் ஆகும். வாழ்க்கை ட்ராவல் ஆகும். அதாவது இன்னும் இருக்கிற நம்மளை நாளைக்கு அப்படியே கொண்டு கொட்டி அப்படியே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். என்னுடைய கரம் உதவி செய்கிற கரம், என்னுடைய கரம் கொடுக்கிற கரம். இதில் ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் நில்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த உபவாச ஜபத்தோடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை கர்த்தர் வேரோடு அற்றுப்போக பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் தரித்திரராய் வாழ்ந்தார்கள். எப்போ எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அதுக்கப்புறம் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது, ஒரு குறவும் கிடையாது. என் தேவன் செழிப்பாய் நடத்தினார்யா. சிலுவையில் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த மக்களை குறவில்லாமல் நடத்தினார்னா என்னை ஐஸ்வர்யனாக்குவதாக சிலுவையிலே மறிச்சார். அதுக்கப்புறம் என்ன தரித்திரம் அவர் வாழ வைப்பாரா? விடமாட்டார். நான் ஐஸ்வர்யவனாகத்தான் கர்த்தர் வைப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். நான் ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஆமென். வெரி குட். ஹல்லேலூயா. நீங்கள் பணத்தை கஷ்டப்படணும், தரித்திரா இருக்கன்னு கர்த்தர் விரும்பலை. நீ ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தரித்திரம் இருந்தால் சரி போட்டு எப்படியாவது நோ, அதை வெறுக்கணும், அது அருவருக்கணும். நோ, தரித்திரம் இருக்குன்னு என் வாழ்க்கை எங்கேயோ ட்ராக்கு மாறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது எங்கேயோ மாறிட்டு ஒன்று விசுவாச குறைச்சல், இல்லைன்னா ஏதோ ட்ராக் மாறுது, வந்துட்டா கொட்டுவார் ஆண்டவர். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் 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 தாழ்ச்சி அடையே. அவர் என்னை ஆமென் சோதரம் வறண்ட புல்களில் அல்ல, காஞ்ச புல்லில் அல்ல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஆமாம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம். ஸ்தோத்திரம். கர்த்தரன் மேய்ப்பராய் இருப்பார் என்றால் தாழ்ச்சி என்பது எனக்கு கிடையாது. நன்மையும் கிருபை நான் தேடி போக தேவையில்லை. நன்மையும் கிருபையும் என்னை தேடி வருகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். நான் மரண ஈரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. சத்தமாக ஒரு அறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆமென் போதும், அதனோட வேதனை கூட்டார். அப்போ ஒருவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான், கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னா அதோட அடையாளம் என்பது ஐஸ்வர்யம். கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனால் நான் தரித்திரத்தில் இருக்கிறேன் அப்படின்னா ஸ்தோத்திரம். தரித்திரத்தில் இருக்கிறேன்னா என்பது என்னது? அது ஆசீர்வாதம் இல்லை. ஒருவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் யாராக இருப்பான் என்றால் ஐஸ்வர்யவானாகத்தான் இருப்பான். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் தரித்திரத்தை கொண்டு வராது. கர்த்தரின் ஆசீர்வாதம் எதை கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யம்னா என்னது? 1-2 வார்த்தைகளை கூட சொல்கிறேன். ஐஸ்வர்யம் என்றால் என்னதுன்னா, நம்பர் 1 மனநிறைவு. நம்பர் 1 என்னது சொல்லுங்க? மனநிறைவு. என்னால் நான் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்கிறேன்? மனநிறைவாக வாழ்கிறேன். எனக்கு அது இல்லை, மனநிறைவு. ஸ்தோத்திரம். நம்பர் 2 ஐஸ்வர்யம் என்பது கொடுக்கத்தக்க அளவில் கர்த்தரனை வச்சிருப்பது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இது எழுதுகிற மட்டும் இல்லை, இதை அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, இந்த நான் எப்படி வாழ்கிறேன்? மனநிறைவாக வாழ்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கிறீங்க. ஆமென். 2வது, என்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா கொடுக்கத்தக்க அளவில் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நான் யாராக இருக்கிறேன்? ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன். ஆமென்.
கொடுக்கறதுல சந்தோஷப்படணும், கொடுக்கறதுல சந்தோஷப்படணும். கர்த்தர் என்ன எந்த அளவில் வச்சிருக்கிறாரு? கொடுக்குற அளவில் வச்சிருக்கிறார். மூணாவது, கர்த்தர் ஐஸ்வர்யம் என்றால் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் கால்வாசியாக இருந்தால் சரியாவது, அரைவாசினோ என் பாத்திரம் எப்படி வழிகிறது? நிரம்பி. அப்படின்னா கர்த்தரன் எப்படி வச்சிருக்கிறாரு? ஐஸ்வர்யவானாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நாமத்தில் உங்கள் பாத்திரங்கள், உங்கள் வீடுகள், உங்கள் எண்ணெய்கள், உங்கள் ஆலைகளை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வாராக, மனநிறைவோடு வாழ செய்வாராக. ஆமென். இது இல்லையே என்று வருத்தப்படாமல் தேவைக்கு மிஞ்சி கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம் என்றால் அது ஐஸ்வர்யம். எனக்கு இது இல்லை அப்படின்னு நம்ம புலம்பாமல், தேவைக்கு மிஞ்சி கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். எனக்கு நல்லா தந்திருக்கு, ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்னா அதுக்கு பேர் என்னது? ஐஸ்வர்யம். ஆமென். அதுக்கப்புறம்தான் நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல லீபனோனை போல வளருவான். அடுத்து ஆமென், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்புறம்தான் ஐஸ்வர்யம் என்பது செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். செழிப்பு, கர்த்தரை செழிப்பை வச்சிருக்கிறார். செழிப்புக்கு ஆப்போசிட் தான் தரித்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன நினைச்சு செழிப்பாக வச்சிருக்கிறார். நீதிமான் என்றால் அவன் செழித்திருப்பான். இதை கொஞ்சம் கூட நான் டீப்பாக சொல்கிறேன். இந்த செழிப்பு மற்றவர்களிடத்துக்கு குறை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுத்துவா. ஸ்தோத்திரம். சரி, மற்றவர்களிடத்தில் குறைவு இருக்கிறதுனால எனக்கு குறைகிறது என்பது ஐஸ்வர்யம் கிடையாது. மற்றவிடத்துக்கு குறைவு வந்தாலும் என்னை கர்த்தர் நிறைவாய் வைத்திருக்கிறார் என்பதுதான் ஐஸ்வர்யம். ஆமே. இப்போ அப்படிதான். நோ நோ ஏன்னா உனக்கு வருகிற ஊற்று பரலோகத்திலிருந்து வருகிற ஊற்று. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வருகிற ஊற்று எங்கன்னு வருகிற ஊற்று? பரலோகத்திலிருந்து. ஈசாக்கு ஆமென் செழிப்பான நேரத்தில் விதை விதைக்கல. சொல்லுங்க, ஈசாக்கு தங்கங்களை திட்டப்படாது நினைச்சிட்டு இருக்கீங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் என்ன செய்தான்? விதை விதைத்தான். 100 மடங்கு பலன் என்ன செய்தான்? அடைந்தான். ஸ்தோத்திரம். என்னை வசனம் தேட வச்சு வைக்கிறிய நீங்க. பிரைஸ். எத்தனாவது அதிகாரம்? 26. 12. பஞ்சகாலம். அந்த காலம் பஞ்சகாலம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவன் விதை விதைத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த காலம் 12, 26, 12 சொல்லு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆமென். 26:1 இருக்கு. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் வேறொரு பஞ்சம் தேசத்தில் என்ன செய்துட்டு உண்டாயிற்று. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேசம் பஞ்சம், ஆனால் ஈசாக்குக்கு செழிப்பு. புரியலை நினைக்கிறேன். ஆமே. தேசத்தில் பஞ்சம், ஈசாக்கு என்னது? செழிப்பு. அப்போது நான் சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் குறைவு வரலாம், அங்கே குறைவு வரலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது? குறைவு வரக்கூடாது. ஏன்னா எனக்கு வருகிற ஊற்று பரலோகத்திலிருந்து வருகிற ஊற்று. கர்த்தரனை ஐஸ்வர்யவனாகத்தான் வைப்பார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால் இன்னொரு வேர்டு கூட சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவன் ஐஸ்வர்யவனாவதும் தரித்திரனாவதும் தேவனுடைய கரத்தில் அல்ல, அவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமே. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.
எப்படியாவது காலத்தை ஓட்டிட்டு நடக்கிறது போல் நடக்கட்டும், ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறோ அதான் நடக்கும் அப்படி சொல்லி வாழ்கிறவங்க சோத்திரம் போக்கு கேஸ். இல்லை 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 இல்லை, நான் ஐஸ்வர்யவான் ஆவதற்காக இயேசு சிலுவையில் தரித்திரரானார். அவரை விசுவாசிக்கிறவன் செழிப்பான். ஐஸ்வர்யம் என்பது இயேசு சிலுவையில் சம்பாதித்த ஒரு சொத்து. அப்படின்னு விசுவாசிக்கிறவனை தான் கர்த்தர் ஐஸ்வர்யவனாக கர்த்தர் வைக்கிறார். மற்றவங்கெல்லாம் போதும், இதுக்கு மேலே எனக்கு ஒன்று வேண்டாம், நான் இப்படி ஏன் காலத்தை ஓட்டிட்டு போகிறேன்னா ஓகே, அதுக்கப்புறம் தான் மன நிறைவு. இதுக்கு மேலே எனக்கு எதிர்பார்க்கும். ஸோ ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இன்னும் கொடுக்கணும், இன்னும் தேசத்தை கொடுக்கணும், இன்னும் ஆவியான ஆண்டவருக்கு ஊழியத்தை கொடுக்கணும். கர்த்தர் இன்னும் என்ன செழிப்பாக வைப்பார். அப்படி நம்ம எந்த அளவுக்கு அந்த இருதயத்தில் அந்த அறையை ஓப்பன் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யவனாகத்தான் வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரிகிறவங்க ஆமேன் பேசலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாகத்தான் கர்த்தர் வைப்பார். ஆமேன். நாம் ஐஸ்வர்யவனாக இருப்பது தான் தேவ. அதனால் நாம் ஐஸ்வர்யன் ஆவதும் ஐஸ்வர்யன் இல்லாமல் போவதும் நம்முடைய கருத்து தான் என்ன செய்யுது இருக்குது. என் தலைவலியை மட்டும் மாற்றி தந்தால் போதும் பாஸ்டர், வேறு ஒன்று எனக்கு வேண்டாம்னு தலைவலி மாறும், வேறு ஒன்றும் கிடச்சாது. இல்லை 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 இல்லை, ஐஸ்வர்யம் என்பது என் அப்பா சிலுவையில் சம்பாதித்த சொத்து. என் கையில் பணம் குறையாது. ஆமீன். எண்ணெய் எவ்வளவு எண்ணெய் எடுத்தாலும் எண்ணெய் குறையாது. வற்றி போக கர்த்தர் விடவே மாட்டார். ஐஸ்வர்யனாகத்தான் வைப்பான்னு விசுவாசித்தால் கர்த்தர் ஐஸ்வர்யனாகத்தான் வைப்பார். நீங்கள் விசுவாசிப்போம். நான் கொடுக்கணும், நான் விதைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், சபை கொடுக்கணும், ஆமீன், அநேகருக்கு உதவணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை அப்படி வைப்பார் என்கிற விசுவாசத்தை நம்ம ஓடினா கர்த்தர் நம்ம ஐஸ்வர்யவான்களாகத்தான் என்ன செய்வார், வைப்பார். ஆமீன். இனி ஒன்று, இவ்வளோ ப்ளஸ்ஸு பேசினேன், இதை குறித்து சில காரியங்களை கூட சொல்ல வேண்டும். ஒரு விதத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். கர்த்தர் என்னை எவ்வளோ ஐஸ்வர்யவான் ஆக்கினாலும் ஏழ்மையாக நான் வாழக்கூடாது. ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு எளிமையாய் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தரட்டும். ஆமே. பெரிய ஆடம்பரம் அல்ல, எனக்கு எல்லாம் இருக்குது சார், ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எளிமையாக. இயேசு எளிமையாக வாழ்ந்தார். எளிமையாக வாழ்வோம். தேவைக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வாழ்வோம், ஐஸ்வர்யவான்கள் இருப்போம். ஆமீன். நான் என்ன சொல்கிறேன், எளிமை அப்படின்னா, எனக்கு நிறைய பணம் தந்திருக்கிறாரு, வீட்டில் ஒரு 100 ஜோடி சப்பலை வச்சுருந்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஹலோ, ஐஸ்வர்யம் தான். ஸோ நல்ல வீடு கட்டுவோம், பெரிய வீடு கட்டுவோம். அதனால் அளவுக்கு மிஞ்சின வீடு கட்டினா அந்த வீடை க்ளீன் பண்ணே, வீடை சுற்றி பார்க்க எதுக்கு? புரியுதா? இந்த சிந்தை நமக்கு ஒரு எப்போது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஃபுட்டு வாங்கி சாப்பிடும், அளவுக்கு மிஞ்சி வாங்கி வச்சு சமைச்சு கீழே கொண்டு தட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த எளிமை என்கிற ஒரு அனுபவம். நல்ல வஸ்திரம் உடுப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1000 சாரியை வீட்டில் நிரப்பி வச்சா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? 1000 சாரி வேணால் வாங்குங்க, ஆனால் 900 சாரி உங்கள் மூலம் ஏழைகளுக்கு போயிருக்கணும். அப்படின்னா வரட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கணும். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்ய வேண்டும், இருக்க முடிஞ்ச அளவுக்கு தேவைக்கு நல்லா வாழ்வோம், பெஸ்ட்டாக வாழ்வோம். ஆடம்பரம் நமக்கு தேவையில்லை, அலங்காரமாக இருக்க கர்த்தர் கிருபைத்தை. ஒருபோது ஆடம்பரம் நமக்கு ஒருபோதும் வரவே கூடாது. புரிகிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமேன். நல்ல சோஃபா வச்சுருக்கிறது நல்லது, சோத்திரம். அடுத்து 30 லட்சம் ரூபாய்க்கு சோஃபா வாங்கி வீட்டில் போட்டு உட்கார்ந்தது கட்டலும் அந்த ஆடம்பரம் தேவை, நல்ல விலை கொண்டது இருக்கட்டும். பட்டு அந்த எளிமை நம்ம வீட்டில் நிரம்பி இருக்கட்டும். அதே நேரத்தில் ஐஸ்வர்யவானாக வாழ்வோம் என இருதயம் எப்போது எளிமையாக இருந்தால் நம்மளோட ஓட்டம் வெற்றியாகவே இருக்கும். நம்ம சேர்க்கணும் அந்த புத்தி இல்லாமல் சேருங்க. அதே நேரத்தில் அதுதான் நோக்கமாக இருக்காமல் அப்படி அல்ல, சோத்திரம் வாழ்வோம், மற்றவருக்கும் கொடுத்து சந்தோஷமாக வாழ்வோம், அதில் சந்தோஷப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஒரு 10 கேக்கு கிறிஸ்மஸ் வந்திருக்கும், அடுத்து வந்து இவங்களுக்கு யாராவது கேக்கு தந்தா, எவன் கேக்கு தந்தான் சோத்திரம் அப்படின்னு உள்ள 10 பூசணம் பூத்து என்ன செய்யும், அதையும் கொண்டு வா சோத்திரம். அடுத்து நாளைக்கு எல்லாத்தையும் கொண்டு குப்பை தொட்டியில் போடுங்க.
ஆமென். அந்த எளிமை என்கிறது நம்ம இருதயத்தில் நிரம்பி இருக்கட்டும். கண்டிப்பாக கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் வைப்பாராக. ஏன்னா இதை பேசும்போது இதுவும் கொஞ்சம் இருக்கணும். அடுத்து இனி ஒன்று, பைபிள் ஐஸ்வர்யத்தை குறித்து நம்மளை ஐஸ்வர்யம் வந்து அப்பா நம்முடைய நமக்கு சம்பாதித்து தந்த சொத்து, அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்று ஒரு 2 வசனம் கூட வாசிப்போம். நீதிமொழிகள், நான் அடுத்த பாயிண்ட்டும் பேசணும். 23ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:4. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை என்ன செய்யாதே, சாராதே. அடுத்து ஒரு வசனம் கூட வாசிப்போம், அடுத்து வளர்க்குறோம். 1 தீமோத்தேயு, பவுல் தீமோத்தேயு சொல்கிற ஒரு ஆலோசனை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிகேடிலும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நீங்கள் நான் முதல்ல சொன்ன எந்த பாயிண்ட் எழுதாட்டாலும் இதை எழுதிக்கோங்க. ஐஸ்வர்யன் ஆவதற்காக பிரயாசப்படவும் கூடாது, விரும்பவும் கூடாது. ஐஸ்வர்யனாகவே நான் கர்த்தரனை ஐஸ்வர்யனாக வைப்பார் என்று விசுவாசிக்க மட்டும் செய்யணும். என்ன ஐஸ்வர்யனாக வைப்பார்? ஐஸ்வர்யம் என்பது எப்படியாவது ஐஸ்வர்யனாகணும்னு நீங்கள் பிரயாசப்படுறீங்கன்னா, ஐஸ்வர்யந்தான் அவங்க விருப்பமாக இருக்குன்னா அது ஆபத்து. ஆமேன். இப்போ ஆமேன் வர மாட்டேங்குது. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஐஸ்வர்யம் என்பது எதை காட்டுதுன்னா ஒரு இச்சை. நான் ஐஸ்வர்யன், அது ஒரு இச்சை, அது ஒரு மோகம். சோத்திரம். அந்த ஐஸ்வர்யம் என்பது என்ன, இவனை காட்டிலும் ஒரு 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 2 அடியாவது என் வீடு உயரத்தில் இருக்கணும். சோத்திரம். அவன் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டான். சோத்திரம். விடப்படாது. இஎம்ஐ எடுத்து என்ன எடுத்தால் அதை காட்டிலும் 2000 ரூபாய்க்கு கூடுதல். ஆமேன். சோத்திரம். ஃப்ரிட்ஜை வாங்கி வீட்டில் வைக்கணும். அங்கே ஒன்று இருக்குது, அது குழப்பம், அதை உடச்சி நாசாக்கும். அது அவன் வாங்கிட்டான். நம்மளும் இதெல்லாம் தான் ஐஸ்வர்யனாவதுக்குரிய அந்த விருப்பம், அந்த பிரயாசம். அது கண்ணி, அது ஆபத்து, அது நம்மை ஆபத்தில் கொண்டு விடும். ஆமேன். கர்த்தரனை ஐஸ்வர்யனை வைப்பார். நான் எளிமையாக வாழ விரும்புகிறேன், ஆடம்பரத்துக்கு நான் எதிராக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நான் ஐஸ்வர்யன் ஆவதற்காக நான் விரும்பவும் கூடாது, பிரயாசப்படவும் கூடாது. ஐஸ்வர்யனாக கர்த்தரனை வைப்பார் என்று நான் விசுவாசித்தால் மட்டும் போதும். ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று சபைக்கு வராதுங்க. அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சபைக்கு வாங்க, பரலோகம் போகணுவாங்க, பயன்படணுவாங்க. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொண்டு கொட்டுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தைரியமாக எல்லாரையும் ஐஸ்வர்யனாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் யாரை ஐஸ்வர்யனாக்குவார்னால், யாருடைய இருதயத்தில் ஐஸ்வர்யம் ஒட்டாமல் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் ஐஸ்வர்யனாக வைப்பார். ஏகப்பட்ட லட்சம் வீட்டில் இருக்கு, ஆனால் அவனுடைய ஹார்ட் அதில் போகாது. சோத்திரம். அவனுடைய ஹார்ட்டு பரிசுத்தம், அவங்க இருதயம் தேவ அன்பு, அவங்க இருதயம் அபிஷேகம், அவங்க இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்க இருதயம் ஊழியம். இதிலே இருதயம் இருக்குன்னா அவங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். ஆடு மேய்த்த தாவீதை தான் கொண்டு அரசனாய் கர்த்தர் வைத்தார். ஆனால் தாவீதுடைய இருதயம் ஒருபோதும் ஐஸ்வர்யத்துக்குள் போகவே இல்லை. அவன் அரண்மனையில் படுத்த உடனே ஆடு மேய்த்த நான் இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படி அவன் விரும்பலை. அரண்மனையில் ஜாலியாக இருக்கேன். ஐயோ நான் அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் பெட்டியோ திரைச்சீலைகளுக்கு பின்னால் இருக்கிறது, உடனே ஆலயம் கட்டணும். அப்படி தான் அவன் இருதயம் போச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். தாவீது, அதே போல் யோசேப்பு, இவங்களுக்கெல்லாம் வந்த உயர்வு அவங்களை தேடி வந்தது. ஏன்னா அவங்க மேலே இருந்த அபிஷேகம் தான் அந்த உயர்வுகளை தேடி வர வைத்தது. அவங்க ஒருபோதும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நாட்டம் வைக்கலை.
அமேன். ஃபுல் கண்ட்ரோலும் அமேன். அது எகிப்தினுடைய ஃபுல் செழிப்புடைய கண்ட்ரோல் யோசேப்பிட்டே இருந்துச்சு. அவன் எங்கேயும் அமுக்கவோ சுருக்கவோ கொஞ்சம் அவனுக்கு பேரில் மாற்றி எடுக்கவோ அவன் ஒன்றுமே செய்யலை. கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் பார்வோனை அடித்து கீழே தள்ளிட்டு இவன் பார்வோன் ஆவதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பவர் யார்கிட்ட இருக்குது? ஆமேன், யோசேப்பிட்டே இருக்குது. சோத்திரம். இப்போ திவசக்காரங்கிட்ட கொடுக்காததுக்காக சோத்திரம். இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா பைய அந்த ராஜாவை எப்படியாவது கீழே அடித்து தள்ளி ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துட்டு இவங்க ஃபுட் மினிஸ்டராக மாதிரி அடுத்த ராஜாவை மாறிடுவாங்க கீழே தள்ளுறதுக்கு. அது இந்தியர்களுக்கு இல்லை. அடி யோசேப்புக்கு இருதயத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் ஒருபோதும் ஆமேன் அந்த பார்வோனுக்கு மேலே போகணுன்னு யோசேப்புக்கு இருதயம் வரவே இல்லை. அதனால தான் கர்த்தர் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சார். ஆமேன். அண்ணன்மாருங்க வந்திருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சாலும் அப்பாட்ட சொல்கிறோம், அவர்கிட்ட கேளுங்க, ராஜா என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்வோம். அந்த 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 பதவியை ஒன்றும் மிஸ்யூஸ் பண்ணவும் இல்லை. அவன் அப்படி அதில் கரெக்டாக உண்மையாக இருந்தது. ஏன்னா அவன் இருதயம் ஒருபோதும் அந்த பதவியிலையும் அந்த பணத்தில் ஐஸ்வர்யத்தில் போகவே இல்லை. அண்ணன்மார்களை பார்த்தோன்னே நான் பெரிய தலைவன், இருதயம் போகவே இல்லை. அண்ணன்மார்களை பார்த்தோன்னே அவன் இருதயம் அன்புக்காக ஏங்கிச்சு. ஏன்னா இருதயம் ஒருபோதும் அந்த ஐஸ்வர்யத்தில் போகவே இல்லை. அதனால தான் கர்த்தர் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சார். அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்கு குழியில் போட்ட பிறகு கூட அடுத்து பண ஆசை தான் வந்துச்சு. இவனை கொண்டு போட்டது எதுக்கு? இவனை 20 வெள்ளிக்காசு விற்றா கொஞ்சம் பணம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதனால் விற்று போட்டுரும். ஸோ இவனுக்கு அந்த பண ஆசையே வரையில. அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை ஆழமாக இருக்கட்டும். ஒருபோதும் ஐஸ்வர்யம் என் இருதயத்தில் வந்து விடவே கூடாது. நான் ஐஸ்வர்யனாக விரும்பவும் கூடாது, பிரயாசப்படவும் கூடாது. ஆனால் கர்த்தரன் எப்படி வைப்பார்? எல்லாரும் சொல்லுங்கள், ஏன் போயிட்டா சோதர ஐஸ்வர்யனாக நான் தரித்திரத்தை வெறுக்கணும், செழிப்பாக இருக்கணும். நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ ஐஸ்வர்யமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஆசிரமம், நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல வாகனம், நல்ல செழிப்பாக இந்த குடும்பத்தை வச்சிருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவங்க சொல்லட்டும். ஆனால் நம்ம இருதயத்தில் ஒருபோது அது வரவே வேண்டாம். எல்லாரையும் நம்ம கூட சிலர்லாம் நான் பார்க்குறேன். ஸோ அது கொஞ்சம் படிப்பு ஐஸ்வர்யம் செழிப்பு வந்தோடனே அவங்க யூத்து ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸாக பழகுனவங்க, மற்றபடி கொஞ்சம் கஷ்ட காலத்தில் சப்போர்ட்டாக இருந்தவங்களெல்லாம் அப்படியே அவங்க கிட்ட ஒட்டுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஏதோ அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். சோத்திரம், நம்ம ஃப்ரெண்டு சரி ஓகே. இந்த ஐஸ்வர்யம் ஹார்ட்டில் போகாதவங்க இவன் எவ்வளோ பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்ப அதே பழைய லோக்கல்லே அவன் இறங்கி பழக ஆரம்பிச்சிருவான். ஆமே, தோளை கை போடுவான், அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருப்ப தரையில் உட்காருவான். இப்போ அந்த ஆளை புரிஞ்சுக்கணும், இந்த ஆளுக்கு ஹார்ட்டில் எது ஒட்டலை, ஐஸ்வர்யம் ஒட்டலை. இல்லைன்னா ஆமாம், அது அன்னைக்கு பழகணும், அது அன்னைக்குள்ள லெவல் இது, இப்போ எனக்கு லெவல் எப்பவும் ஒரே லெவலு தான் சார். ஏன்னா என் இருதயத்துக்குள்ள எது வரல, பேசுங்க, ஐஸ்வர்யம் என்ன செய்யலை, வரல. அமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு என்று கொடுக்குறவங்கள தான் கர்த்தர் ஐஸ்வர்யன் ஆக்குவார். எந்த அளவு கொடுக்குற இருதயம், தசம பாகம் மற்ற எதுவாக இருந்தாலும் கொடுக்குற ஒரு இருதயம் நமக்கு இருக்குன்னா இங்கே நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஐஸ்வர்யனாக ஆக்கி கொண்டே இருப்பார். நான் சொல்கிற பணம் இல்லை, அது 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாய் 500, அது பணம், அந்த இருதயம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். எனவே நான் உங்களை மனதாக இன்னையிலேருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் தரித்திரத்துக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகத்தான் இருப்பீங்க. ஒருபோதும் அந்த பெருமை வரவே கூடாது. சிலர்லாம் சோத்திரம் ஐஸ்வர்யன் ஆவதுக்கு முன்னாடி கீழே உட்காந்து ஆராதிப்பேன். கொஞ்சம் வேலை கிடச்சி கொஞ்சம் பணம் கிடச்ச உடனே அம்மீன் அவைகளுக்கு அது சேரில் தான் இருக்கும், கீழே இருக்காது. முடியாமல் இருக்கிறது வேறு, அப்புறம் ஏதோ கீழே இருக்கிறது ஒரு ப்ரெஸ்டேஜ் மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அது டேஞ்சரு. என்ன நீ போட்ட விலையிருந்த ட்ரெஸ் இருக்கட்டு, கீழே உட்கார முடியும்னா உட்காரு, முடியலைன்னா போய் உட்காரு, எங்கேயோ சோஃபாலேயோ எங்கேயோ போய் உட்காரு. அது ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமாக நீ எடுத்தான்னா அது உனக்கு ஆபத்து. ஏன்னா ஐஸ்வர்யம் எங்கே ஒட்டிட்டு, காட்டில் ஒட்டிட்டு. அப்படின்னா புரிஞ்சுக்கணும், இந்த ஆள் அடுத்த கட்டத்துக்கு போகாது. இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யமே இந்த ஆளுக்கு ஒரு கண்ணியாக மாறிடும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் எல்லாரும் ஐஸ்வர்யனாக காத்து. ஏன்னா
கொடுப்பாரு. அது கொஞ்சம் கிடச்சோன்னு ஆளுக்கு ட்ராக் மாறுது, பிஹேவியர் மாறுது, எல்லாம் மாறுது. பார்க்குறாரு, எதுக்கு இவ்வளோ ஆபத்தில் கொண்டு விடணும். ஆனால் சிலரை பார்க்கணும், எவ்வளோ ஆசீர்வத்தாலும் எளிமை அந்த ஹார்ட்டில் ஒட்டலை. அப்போ என்ன, ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். போதுன்னு நினைக்கிறேன். அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நான் ஐஸ்வர்யவனாகத்தான் இருப்பேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன், விரும்ப மாட்டேன், பிரயாசப்பட மாட்டேன், என் இருதயத்தில் ஒட்டுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் ஐஸ்வர்யவனாகத்தான் வைப்பார். அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆனால் தரித்திரம் ஒரு காலம் இருக்கக்கூடாது. நம்ம ஒருவேளை சில நம்மளை நடத்துவார், அந்த பாதை வேணால் அப்படி இருக்கும். ஆனால் அந்த ஒன்றில்லாத பாதை வழியே போனாலும் மன நிறைவு இருக்கும். அப்படின்னாலே அது ஒரு ஐஸ்வர்யம் தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது 13வது அதையும் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு சிலுவையில் சம்பாதித்த இன்னொரு சொத்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். நாம் அவருக்குள் நாம் நீதி ஆகும்படிக்கு அப்பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தார், பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் நீதி ஆகும்படிக்கு, நான் என்ன ஆகும்படிக்கு சொல்லுங்க, நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவர் எனக்காக என்ன ஆனார், பாவமானார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்கிறேன், என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு தந்தார். ஆமென். 13 இயேசு சிலுவையில் சம்பாதித்த சொத்து பரிசுத்தம். ப்ராக்கெட்டில் இப்படி போடுங்க, பாவமானார். அந்த வார்த்தை அப்படி, பாவமாக்கினார். அவர் பாவி கிடையாது, பாவமானார். என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆனால் அவர் பாவி கிடையாது. ஏன் அவர் பாவமானார்? அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு தரும்படியாக. அப்போ பரிசுத்தம் என்பது நான் சம்பாதிப்பதல்ல, பரிசுத்தம் என்பது இயேசு எனக்காய் சம்பாதித்தது. அதை நான் காத்து கொண்டாலே நான் பரிசுத்தமாக வாழுவேன். ஆமென். வரமாட்டேங்குது. அல்லேலூயா. எப்படியாவது நான் பரிசுத்தமாக வாழ்ந்துறேன். தூக்கி தூர போடுங்க. நான் அல்ல பரிசுத்தமாக வாழ்வது. பரிசுத்தம் என்பது என் அப்பா எனக்காய் சிலுவையில் சம்பாதித்த சொத்து. ஆமென். அதனால தான் எனக்கு 100% இந்த வெளிப்பாடு வந்த பிறகு தான் எனக்கு விசுவாசம் இருக்கு, பரலோகத்து நான் போவேன். ஏன்னா என்னுடைய நீதினால் இல்லை, அவருடைய நீதினால் நான் போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக நான் பரலோகம் போவேன் பாஸ்டர்னு விசுவாசம் உள்ளவங்க சத்தமாக ஒரு ஆமென். அப்படி தான். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய நீதினால் நிறைய பெந்தேகோஸ்து பாஸ்டர்மார்கள்ட்ட விசுவாசிகள்கிட்ட போய் பல இடங்கள் கேட்டுப்போம், அவங்கள நம்பிக்கொன்னும் கிடையாது. சோத்தம். ஏன்னா பாஸ்டர்மாரோட பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, நீ வாழ்கிற வாழ்க்கை எங்கே போவா நீ பரலோகம் அப்படின்னு. அப்படி ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறான்னா நான் சொல்லும் போல அந்த பாஸ்டருக்கே நம்பிக்கை இல்லை. சோத்து. அதனால தான் மக்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, அப்படி கிடையாது. சோத்திரம். நீ கண்டிக்கிறதுலாம் அது வேற. ஆமென். வெளியே வா, அப்படி தான் பேசுவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஏன் அந்த நம்பிக்கை இல்லைன்னா, ஏன்னா அவங்க கிரியைகளை பார்க்குறாங்க, உங்கள் கிரியைகளை பார்த்தா இல்லை. அவர் பரிசுத்தம் என்பது இயேசு எனக்காய் சிலுவையில் சம்பாதித்த சொத்து. ஆமென். அவர் பாவமானார் என்னை பரிசுத்தவானாக்கும்படியாக. அதை நான் காத்துக்கொள்கிறேன். பரிசுத்தவான்கள் தான் பரலோகம் போக முடியும். அது வேறு. எப்படி வாழ்கிறோன்னு பரலோகம் கிடையாது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எனக்குள் இருக்கிற பரிசுத்தம் அது என்னுடைய பரிசுத்தம் அல்ல, அது தேவனுடைய பரிசுத்தம். என்னுடைய பாவம் அங்கே சிலுவையில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ உனக்குள் இருக்கிற பரிசுத்தம் அது என்னுடைய பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு தந்துதான் என்னை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். ஆமென். திருமணத்துக்கு நான் நினைக்கிறேன் இதுலன்னு தான் அப்படி திருமணத்துக்கு வந்துச்சேன்னு தெரில. ஸோ அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பழக்கம் இருக்குது. அப்படி தானே? அந்த மணப்பெண் கட்டுகிற சாரி அது யாரை எடுத்து கொடுக்கணும்? நீங்களே வாங்கிறீன்னு நினைக்கிறேன்.
சோத்திரம். சொல்லுங்க. மணமகன் தான் என்ன செய்யணும்? வாங்கி கொடு. அந்த சாரி அவர் வாங்கி கொடுத்து கட்டி தான் கூப்பிட்டு போகிறார். அதே போல் நான் நினைக்கிறேன், பரிசுத்தம் என்பது ஒரு வஸ்திரம். ஆமேன். அவருக்கு பரிசுத்தத்தை எனக்கு தந்து என்னை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. நான் சொல்கிறேன், நீ பரிசுத்தமாக வாழ்ந்து உங்கள் பரிசுத்தமாக அவருடைய பரிசுத்தத்தை ஈக்குவல் ஆக முடியுமா? அவர் பாவம் அறியாதவர். ஆமேன். அவர் பாவத்தை பார்க்க அதை சுத்த கண்டார். உன்னுடைய பரிசுத்தம் அவருடைய பரிசுத்தத்தை ஈக்குவல் ஆகாது. ஆமேன். அதனால் அவருடைய பரிசுத்தத்தை எனக்குள் தந்து என்னை பரிசுத்தவானாய் மாற்றி என்னை அவருடைய ராஜ்யத்துக்குள் பரிசுத்தவானாய் கொண்டு போகிறார். ஜீசஸ். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் எனக்கு தேவை என்னுடைய பரிசுத்தம் அல்ல, அல்லது எனக்குள் இருப்பது என்னுடைய பரிசுத்தம் அல்ல, எனக்குள் இருப்பது அவருடைய பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது நான் சம்பாதிப்பதல்ல. பரிசுத்தம் என்பது என் அப்பா சிலுவையில் சம்பாதித்ததான் பரிசுத்தம். ஆமென். அதை விசுவாசிக்க நமக்குள் பரிசுத்தம் பெருகும். இந்த உலகம் வெறுப்பாக தெரியும். இதை பாவம் செய்யக்கூடாது, அதனால் நான் செய்ய மாட்டேனோ, என்னால் பாவம் செய்ய முடியாது. பாவம் எனக்கு அருவருப்பு. பரிசுத்த மேன்மை, அதை நான் ருசிக்கிறேன், அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன், அவரோடு கழிவுறுகிறேன், அவருடைய சத்தத்தை கேட்குறேன். அதனால் என் உள்ளம் நிரம்பி இருக்கிறது. இன்னொரு அழுக்குக்கு இந்த இருதயத்தில் இடமே கிடையாது. ஆமென். இயேசு சிலுவையில் சம்பாதித்த சொத்து பரிசுத்தம். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இரத்தத்தால் தான் நாம் கழுவப்பட்டு தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ரத்தம் தான் நீதிமான் ஆக்கிட்டு. நீ எதனால் சுத்திகரிக்கப்பட்டிருக்காய்? அவருடைய இரத்தத்தினாலே. அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? பாவம் இல்லாத ரத்தம், பரிசுத்தம் ரத்தம், குற்றமற்ற ரத்தம். யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்துட்டு யூதாஸ் சொன்ன வார்த்தை அதான், குற்றமற்ற ரத்தத்தை நான் என்ன செய்துட்டேன் காட்டு. அது அவர் குற்றமற்றவர். அந்த வேர்டு என்னை ரொம்ப டச் பண்ணி. அவர் அற்புதங்களை செய்கிறவன்னு சொல்லல, அவர் ஐஸ்வர்யவான் சொல்லல, அவர் வல்லமையுள்ளவர்னு சொல்லல. யூதாஸுக்கு மனசு காட்டு அந்த வார்த்தை, அவர் குற்றமற்றவர். குற்றமற்ற இரத்தத்தினாலாக்கும் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். பாவம் செய்யாதோட இரத்தத்தில் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே நான் பரிசுத்தவான். எனக்குள் இருக்கிற பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம் அல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்தம் தேவனுடைய பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சிலுவையில் சம்பாதித்த சொத்து என்னது? பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டு. நாளை இன்னொரு கோணத்தில் போவோம். அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 5 காரியங்களா 4 காரியங்களா சொன்னேன்னு நினைக்கிறேன். சோத்திரம். எத்தனை? 1 2 3 4 5 காரியங்கள் சொல்லியிருக்கேன். ஆமென். அதாவது என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு அவர் தந்தது. சாபத்தை என்னிடத்திலிருந்து ஏற்றுட்டு அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென். 2வது, வியாதியை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு அவர் சுகத்தை கொடுத்தார்னு. 3வது, என்னுடைய துக்கத்தை அவர் எடுத்துக்கொண்டு சமாதானத்தை எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு 2. ஆமென். என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துட்டு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். 4வது, 5வது, என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துட்டு அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தார். இதெல்லாம் எங்கள் அப்பா சிலுவையில் சம்பாதித்த சொத்து. அந்த அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். எனக்காய் சம்பாதித்தார். கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செல்வராஜ் பாஸ்டர் முன்பாக கடந்து வந்து ஜெபிப்பாங்க. இதை நான் பார்க்கும்போது தான் நமக்கு அவருக்கு மேலே இன்னும் அன்பு வருது. ஏன்னா அவர் என்ன செஞ்சார்னே நமக்கு தெரியாமல் சோத்திரம் அவர் துதின்னு சொன்னால் எங்கே துதிக்க முடியும்? எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறார்னா அவரை துதிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைவனுக்கு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சிலுவையிலே அவர் நமக்கு இவ்வளோ பெரிய கிருபையை நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இதை அறியாதிருந்ததுனாலே அநேக காரியங்களை நாம் மிஸ் பண்ணி கொண்டே வந்தோம். ஹல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஜீவிக்கும்படி ஹல்லேலூயா கர்த்தர் சித்தம் கொண்டபடினாலே அவர் நமக்காக தரித்திரராய் ஹல்லேலூயா அந்த பூமியிலே ஹல்லேலூயா வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இது நிமித்தம் அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இந்த பூமியிலே நம்மை வாழ வைத்த நல்ல ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்தில் நன்றி பலியில் ஏறெடுப்போம், ஸ்தோத்திர பலியில் ஏறெடுப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரிது. இதைத்தான் பிதாவாகி தேவன் அன்பின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தினதான, நமக்கு தந்ததான அந்த மகா மேன்மையான கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த மேன்மையான கிருபை அநேகருக்கு கிடைக்கவில்லை, ஆனால் அநேகர் அதை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். இந்த கிருபை நமக்கு கிடைத்தது. அந்த கிருபையை நாம் அறியும்படியான பாக்கியத்தை இந்த சாயங்கால வேளையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் பாய்களத்தின ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இது சாதாரணமான கிருபை அல்ல, இது விலையேற பெற்ற கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கேயோ நாம் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம். நேசர் நம்மை தேடி வந்து இந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சாமர்த்தியத்தினாலும் அவருடைய கழிவினாலும் அல்ல, அவருடைய கிருபையினாலேயே நிலைநிற்கிறோம். அவருடைய சுத்த கிருபை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள இந்த நாட்களில் இந்த உபவாச ஜெபங்களிலே நம்மளே ஒரு வித்தியாசம், ஒரு உருமாற்றம் உருவாகத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாட்களில் கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்திலே வளர்ந்து பெருகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெப ஜீவியத்திலே, பரிசுத்த ஜீவியத்திலே, கர்த்தருக்கென்று கொடுக்கிறதிலே, கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபாடு செய்கிறதில்லை விசுவாசத்திலே வல்லவர்களாய் நாம் விளங்கத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீசஸ். பிதாவாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாய் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல தேவனப்பா. உம்முடைய சத்தியம் ஆண்டவரே, எவ்வளோ விலையேற பெற்ற சத்தியம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அடிமைப்பட்டு கிடந்த எங்களுக்கு இந்த சத்தியம் ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கிட்டு ஆண்டவரே, இன்னும் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் எங்களை மனக்கண்களை திறக்கப்பட்டோம் ஆண்டவரே. நாங்கள் மனக்கண்களை திறக்கப்பட்டவர்களாய் உடைய சமூகத்திலே நாங்கள் உமக்கண்டு கனி கொடுக்கிற நல்ல ஜீவியம் செய்யத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. எங்களை விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் முடிவு புரிந்து காத்துக்கொள்ள, விசுவாசத்திலே வல்லவர்களாய் விளங்க ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவரும் கிருபை செய்யுங்கப்பா. கடந்ததான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள வருகிறதான நாட்கள்லேயும் கர்த்தாவே இன்னும் ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களை அறிவுள்ளவர்களாய், ஞானமுள்ளவர்களாய், ஐஸ்வர்யவான்களாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றி ஆண்டவரே இந்த பூமியிலே கர்த்தருக்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கிருபைகளை மறைத்துக்கொள்ளும். உடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். தங்கள் தாவரங்களில் சுகமாய் தங்கியிருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் பரிசுத்தம் பரப்பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ்.